ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் அடிப்படை ஆங்கிலம். நம்ம டே 14ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதோட இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோடைய 6 டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வில் பின்றது தான் இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, இது கண்டினியூஸ் டென்ஸ்னாவே ஐஎன்ஜி வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம். இங்கே வில் பின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி வில் பின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். இப்போ பாருங்கள், நான் காத்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு இருக்குது. காத்து கொண்டு இருப்பேன் ஃபியூச்சர் டென்ஸ். காத்து கொண்டு, ஓகே, ஸோ கண்டினியூட்டியை குறிக்குது. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் காத்து கொண்டு இருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் காத்து கொண்டு இருப்பேன் ஃபியூச்சரில் இல்லையா. ஸோ நான் காத்து கொண்டு இருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஐ அப்படின்றது நான் அப்படின்னா ஐ. ஸோ வில் பி தான் ஆக்சிலரி வேர்ப். ஸோ வெயிட் அப்படின்றது ஒரு வேர்ப். அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்தோம்னா வெயிட்டிங் அப்படின்னு வரும். அப்போ ஐ வில் பி வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டு இருப்பேன். இப்போ நாங்கள் காத்து கொண்டு இருப்போம் அப்படின்னா we will be waiting. நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள், you will be waiting. அவன் காத்து கொண்டு இருப்பான் அல்லது அவர் காத்து கொண்டு இருப்பார், he will be waiting. அவள் காத்து கொண்டு இருப்பாள், she will be waiting. அது காத்து கொண்டு இருக்கும், it will be waiting. அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்றது they will be waiting அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க, I, we, you, he, she, it, they. ஓகே, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணுறோம், will be தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கே பாருங்கள். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இல்லையா. இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது, ஒன்றும் இல்லை, இதுதான் ரூல். எந்த டென்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற முதல் ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடுறது மூலமாக நம்ம வந்து அந்த சென்டென்ஸை நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற முடியும். இப்போ ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடுவோம். சப்போஸ் இந்த டென்ஸ் போல் 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல் ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடணும். அப்போ இங்கே வில்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், பீன்றதும் ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடுறோம், ஏன்னா இதுதான் முதல் ஆக்சிலரி வேர்ப். அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம, ஐ வில் அப்படியே அந்த நாட் எடுத்து போடுறோம், நாட் இந்த பி வெயிட்டிங் அப்படியே எடுத்து போட்டுறோம் இல்லையா. ஸோ எப்படி வரும், ஐ வில் நாட் பி வெயிட்டிங், ஐ வில் நாட் பி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐ வில் பி வெயிட்டிங் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா ஐ வில் நாட் பி வெயிட்டிங், அதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ பாருங்கள், இதே இன்னொரு விதமாகவும் நம்ம நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றலாம். இப்போ ஐ போட்டாச்சு, இந்த வில் நாட்டையை நம்ம சுருக்குனா எப்படி சுருக்கலாம், ஓன்ட் அப்படின்னு சுருக்கலாம். ஸோ இந்த வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா ஓன்ட். அப்போ அந்த பி வெயிட்டிங் அப்படியே எடுத்து போட்டுருங்க. அப்போ எப்படி மாறுது, ஐ won't be waiting, ஐ won't be waiting. அப்போ ஐ வில் பி வெயிட்டிங் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மீனிங் என்னதுன்னா நான் காத்து கொண்டு இருப்பேன். ஐ வில் நாட் பி வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாவோ அல்லது ஐ won't be waiting அப்படின்னு சொன்னாவோ அதுக்கு என்ன மீனிங்னா நான் காத்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நல்லா கவனிங்க, நான் காத்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்றத ஐ வில் நாட் பி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஐ won't be waiting அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், நாங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படின்றத we will not be waiting அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா we won't be waiting அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அப்படின்றத you will not be waiting அப்படின்னு சொல்லலாம், அல்லது you won't be waiting அப்படின்னு சொல்லலாம். அவன் காத்து கொண்டு இருக்க மாட்டான் அப்படின்றத he will not be waiting அப்படின்னு சொல்லலாம், he won't be waiting அப்படின்னு சொல்லலாம். அவள் காத்து கொண்டு இருக்க மாட்டாள், she will not be waiting or she won't be waiting. அது காத்து கொண்டு இருக்காது, it will not be waiting or it won't be waiting. அவர்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டார்கள், they will not be waiting or they won't be waiting. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா
ஈஸியாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி நம்ம எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோடைய 6 டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோடைய முதல் யூஸ் என்னது அப்படின்னு பார்க்கலாம். We use future continuous tense to talk about an ongoing action at a particular point of time in the future. அதாவது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அதாவது ஃபியூச்சரில் வருங்காலத்தில் கண்டினியூஸாக ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், டுமாரோ நாளைக்கு ஐ வில் பி டூயிங் மை எக்ஸாம் அட் திஸ் டைம். இப்போ என்ன சொல்ல வரோன்னா, நாளை இந்த நேரத்தில் நான் தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன், அதான் சொல்ல வரோம். ஸோ டுமாரோ ஃபியூச்சரில் அட் திஸ் டைம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கும், ஐ வில் பி டூயிங் மை எக்ஸாம். அப்போ ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், அடுத்தது பீப்புள் வில் பி voting busily the day after tomorrow. நாளை மறுநாள் மக்கள் பிஸியாக ஓட்டு போட்டு கொண்டு இருப்பார்கள். மேபி அது ஒரு எலெக்ஷன் டே. அப்போ பாருங்கள், எப்போ த டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும், பீப்புள் வில் பி voting busily. busily. ஸோ அதை தான் சொல்ல வரும். இது போல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு செயல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும், அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். செகண்ட்லி, we can use future continuous tense to talk about the future events that are already planned. அதாவது வருங்காலத்தில் நடக்க போகிற அந்த நிகழ்வுகளை நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம், அதே போல் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அதாவது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், he will be meeting us next week. அடுத்த வாரம் அவர் எங்களை சந்திப்பார். ஸோ அடுத்த வாரம் அவர் எங்களை சந்திக்க போகிறது நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணியாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். he will be meeting us next week. அதே போல் பாருங்கள், I will be starting my exam at 10 AM tomorrow. ஸோ நாளைக்கு நான் என்னோடய எக்ஸாமை 10 மணிக்கு தொடங்குவேன், அதான் சொல்ல வரும். ஸோ இது எக்ஸாம்னா முன்கூட்டியே நமக்கு டைம் டேபிள்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா, முன்கூட்டியே பிளான்லாம் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு பிளான்டு ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்போ ஐ வில் பி ஸ்டார்டிங் மை எக்ஸாம் at 10 AM tomorrow அப்படின்னா நாளை 10 மணிக்கு நான் தேர்வை தொடங்கி கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் என்னதுன்னு பார்க்கலாம். we can use future continuous tense to predict what is happening now. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம யூகிச்சு சொல்கிறதுக்கு, கெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம்ல, என்ன அவளை ஆளை காணும், ஒரு வேளை அங்கே டிவி பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். எங்கே அவளை ஆளை காணும், ஒரு வேளை அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாள், இப்போ அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்றதை நான் யூகிக்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டே இருக்குன்றதை பற்றி நம்ம யூகிக்கிறதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, முன்கூட்டியே சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஷி இஸ் நாட் இன் யுவர் ஆஃபீஸ், அவளுடைய ஆஃபீஸில் இல்லை. உடனே நான் என்ன கெஸ் பண்ணுறேன், என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன், ஷில் ப்ராபப்ளி பி ஹேவிங் லஞ்ச் இன் த கேன்டீன். அவள் ஆஃபீஸில் இல்லை, அவள் அலுவலகத்தில் இல்லை, அவள் கேன்டீனில் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்பாள். அவள் ஆஃபீஸில் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், யோகிக்கிறேன். இப்போ அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஷில் ப்ராபப்ளி பி ஹேவிங் லஞ்ச் இன் த கேன்டீன். ஸோ அதே போல் தான் இங்கே பாருங்கள். அடுத்தது, ஹி இஸ் நாட் பிக்கிங் அப் த ஃபோன், அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன், அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் அங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஐ திங்க் ஹி வில் பி ஸ்லீப்பிங் நவ். அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் தூங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் இப்போ தூங்கி கொண்டு இருப்பார் என்று நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க்
he will be sleeping now. இப்போ அவர் தூங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு செயல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஓகே, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். போன பாயிண்ட் போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னதுன்னா, we can use future continuous tense to describe likely hypothetical situations in the future. அதாவது வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யோகிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். போன பாயிண்டில் என்ன பார்த்தோம், இப்போ ஓகே ப்ரெசண்ட்டில் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை யோகிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஆனால் இங்கே பாருங்கள், வருங்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம யூகிக்கிறதுக்கு, ஓகே, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள், everyone will be cheering for me at the game tomorrow. ஓகே, நாளைய ஆட்டத்தில் எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஸோ நாளைக்கு ஒரு கேம் இருக்குது, அந்த கேமில் நான் விளையாட போகிறேன். இப்போ நான் யூகிக்கிறேன், ஓகே, நாளைக்கு நான் விளையாடும் போது எல்லாமே எனக்கு வந்து சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எனக்காக எல்லாமே சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகே, என்னை வந்து உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க, நான் யூகிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றதை நான் இப்போ யூகிக்கிறேன், இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், everyone will be cheering for me at the game tomorrow. ஸோ ஓகே பாருங்கள், அடுத்தது I'll be getting admitted in the hospital any day now. ஓகே, ஸோ எனக்கு ஏதோ சீரியஸாக உடம்பு சரியில்லை, ஓகே, ஸோ நான் வந்து அப்போ யோகிக்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் எந்த நாளிலும் அல்லது எந்த நேரத்திலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம். ஓகே, ஸோ நான் எந்த நாளிலும் அல்லது எந்த நேரத்திலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம், அதான். ஓகே, அப்போ I'll be getting admitted in the hospital any day now. ஓகே, ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம யூகிச்சு சொல்கிறதுக்கு, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். We can also use future continuous tense to describe multiple actions happening in the future and at least one action is ongoing. அதாவது வருங்காலத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத பற்றி பேசும்போது அதில் அட்லீஸ்ட் ஒரு நிகழ்வாவது ஆன்கோயிங்கில் இருக்கும், அதாவது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள், my sister will be babysitting while I am at work. ஓகே, என்ன சொல்ல வரோன்னா, நான் வேலையில் இருக்கும்போது எனது சகோதரி குழந்தையை பார்த்து கொண்டிருப்பாள். ஸோ while I am at work, நான் வேலையில் இருக்கும்போது எந்த விஷயம் ஆன்கோயிங்கில் இருக்கும், கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும், மை சிஸ்டர் வில் பி பேபி சிட்டிங். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது இல்லையா. ஸோ நான் வேலையில் இருக்கும்போது என்னோடய சிஸ்டர் வந்து என்னோடய குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள், அதான் சொல்ல வரோம். அடுத்து பாருங்கள், I'll be traveling to Chennai tomorrow and my brother will be returning from Chennai. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். ஃபியூச்சரில் 2 ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக நடக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னது, I'll be traveling to Chennai tomorrow, நாளைக்கு நான் வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா my brother will be returning from Chennai, நான் சென்னைக்கு போயிட்டு இருப்பேன், என்னோட சகோதரர் வந்து சென்னையிலேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருப்பார். ஸோ 2 ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதே போல் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ், ஃபியூச்சரில் நடக்க போகிற மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனாவது நடந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அண்ட் ஃபைனலி we can use future continuous tense to talk about an ongoing action when something else happens in the future. அதாவது வருங்காலத்தில் ஏதோ ஒன்று நடக்கும்போது வேறு என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இதுவும் கிட்டத்தட்ட 5th பாயிண்ட் போல தான் இருக்கும், ஆனால் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, ஓகே, வருங்காலத்தில் ஒன்று நடக்கும்போது இன்னொரு செயல் நடந்து கொண்டு இருக்கும், ஓகே, இன்னொரு செயல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசும்போது நம்ம பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், சபார்டினேட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சபார்டினேட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா when நம்ம பயன்படுத்துவோம், when. ஓகே, சபார்டினேட் கிளாஸில் when பயன்படுத்துவோம். ஸோ whenக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் உங்களுக்கு சென்டென்ஸாக சொல்லும்போது நல்லா புரியும். இங்கே பாருங்கள், விருந்தினர்கள் வரும்போது நான் குளித்து கொண்டிருப்பேன். எப்படி சொல்லுவோம், I'll be taking a shower when the guests arrive. ஸோ விருந்தினர்கள் வரும்போது, ஓகே, இதுதான் ஃபியூச்சரில் நடக்குது. இது நடக்கும்போது எந்த செயல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், ஓகே, I'll be
டேக்கிங் எ ஷவர். ஸோ விருந்தினர்கள் வரும்போது நான் குளித்து கொண்டு இருப்பேன். அதே போல் தான் அங்கே பாருங்கள், when you arrive here we'll be waiting for you. நாங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்போம். அப்போ நீங்கள் இங்கே வந்து சேரும்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்? we'll be waiting for you. will be waiting for you. அப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வெனில் தொடங்குது, இதுவும் வெனில் தொடங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஆனால் மெயின் கிளாஸ் பாருங்கள், மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகே, அதுதான் நடந்து கொண்டு இருக்கும் இல்லையா? ஸோ இது நடக்கும்போது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும், இது நடக்கும்போது இது நடைபெற்று கொண்டு இருக்கும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு செயல் நடக்கும்போது இன்னொரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்றத நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே மெயின் கிளாஸ்னால் என்னது, சபார்டினேட் கிளாஸ்னால் என்னது அப்படின்றத பற்றிலாம் லெசன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் பேஜுக்கு போயிட்டு அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், யூ வில் பி வெயிட்டிங் அப்படின்னா நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள். இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு எப்படி கேட்குறது? நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களான்றது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா? அப்போ நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களா என்ன பண்ணணும்? இங்கே ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது, வில் பி இருக்கு இல்லையா? ஸோ இந்த வில்லை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, யூவை இங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். வில் பியை கொண்டு வரக்கூடாது, வில்லை மட்டும் கொண்டு வரணும். அப்போ எப்படி மாறும்? வில், அந்த யூ இங்கே வந்துடும் இல்லையா? ஸோ யூ, அந்த பி வெயிட்டிங்லாம் அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ பாருங்கள் எப்படி மாறுது? will you be waiting, will you be waiting, will you be waiting for me? எனக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ இது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா? அடுத்தது யூ வில் பி வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள், அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் எனக்கு காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அல்லது நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது? அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், யூ போட்டாச்சு இல்லையா? ஸோ வில் பி, அந்த வில்லை வந்து நம்ம நெகட்டிவாக மாற்றுறோம், வில் நாட். ஓகே, வில் நாட் அப்படின்னு போடுறோம். வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னது? won't. ஸோ வில்ல வந்து வில்லுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? won't. இப்போ won't போட்டாச்சு, அந்த பி அப்படியே போட்டாச்சு. ஓகே, அந்த வெயிட்டிங்லாம் எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா எப்படி மாறுது? ஓகே, யூ won't be waiting, யூ won't be waitingனா நீங்கள் எனக்கு காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள், இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் எனக்கு காத்து கொண்டு இருக்க மாட்டீர்களான்ட்டு ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? அப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த won't எங்கே கொண்டு வாங்க, யூ அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். அப்போ எப்படி மாறுது? ஸோ won't you be waiting? ஓகே, won't you be waiting? நீங்கள் எனக்கு காத்து கொண்டு இருக்க மாட்டீர்களா? won't you be waiting? நீங்கள் எனக்கு காத்து கொண்டு இருக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், சிம்பிள். நீங்கள் யாருக்காக காத்து கொண்டு இருப்பீர்கள்? யாருக்காக? ஓகே, யாருக்காகனா என்னது? ஃபார் ஹூம் இல்லையா? ஃபார் ஹூம்னா யாருக்காக. அப்போ இங்கே பாருங்கள், யாருக்காக காத்து கொண்டு இருப்பீர்கள்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக கேட்குறோம். ஒரு WH கொஸ்டின், பட் பாசிட்டிவாக கேட்குறோம். ஸோ பாசிட்டிவான WH கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? ஸோ பாசிட்டிவான WH கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? இப்போ யாருக்காகன்னா ஃபார் ஹூம், கண்ணை மூடிட்டு ஃபார் ஹூம் போட்டுருங்க. ஓகே, will you be waiting? இது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா? அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுத போகிறோம். will you be waiting? ஸோ ஃபார் whom will you be waiting? ஸோ ஃபார் whom will you be waiting? யாருக்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள்? ஓகே, இப்போ நீங்கள் காத்து கொண்டு, ஓகே, நீங்கள் ஏன் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின் இல்லையா? ஸோ ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஓகே, நெகட்டிவான WH கொஸ்டின். நீங்கள் ஏன் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள்? ஏன்னா ஒய் இல்லையா? ஒய். ஸோ இந்த ஒய்யை கொண்டு வந்து நம்ம இங்கே போடுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போடுறோம். அப்படின்னா ஒய் won't you be waiting? why won't you be waiting? ஓகே, நீங்கள் ஏன் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அதான் கேட்குறோம். அப்போ why, இந்த won't you be waiting எடுத்து இங்கே போடுங்க, அவ்வளோதான். ஸோ why won't
you be waiting. ஸோ நீங்கள் ஏன் காத்துக்கொண்டு இருக்க மாட்டீர்கள், இதுதான் சிம்பிள். இது போல் சிம்பிளாகவே நம்ம கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே எழுதி போட்டதை தான் இங்கே நான் வந்து தமிழ் அர்த்தத்தோடு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள், யூ வில் பி வெயிட்டிங். இப்போ நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் அங்கே கொண்டு வரேன், யூ அங்கே கொண்டு போகிறேன். அப்போ வில் யூ பி வெயிட்டிங், ஓகே, வில் யூ பி வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களா. இப்போ நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் அப்படின்னா இந்த வில்லை மட்டும் நெகட்டிவாக மாற்றுறேன். அப்போ யூ won't, அந்த பி வெயிட்டிங்கில் அப்படியே தான் இருக்குது. யூ won't be waiting, நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள். இப்போ நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்களா அப்படின்னு எப்படி கேட்குறது, இந்த won't அங்கே கொண்டு வர, யூ அங்கே கொண்டு போகிறேன், அவ்வளோதான். won't you be waiting, won't you be waiting, நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்களா. நீங்கள் எப்போது காத்து கொண்டு இருப்பீர்கள், எப்போதுன்னா when, இல்லையா. ஸோ when கொண்டு வந்து இங்கே போடுறோம், அவ்வளோதான், when, இல்லையா. when கொண்டு வந்து இங்கே போடுறோம். ஸோ when will you be waiting. ஏன் when கொண்டு வந்து இங்கே போடுறோன்னா இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின், அதனால் இந்த when கொண்டு வந்து இந்த பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ when will you be waiting, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். when will you be waiting, when will you be waiting. அடுத்தது நீங்கள் ஏன் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள், இது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின். அப்போ ஏன்னா ஒய், அந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போடுறோம். why won't you be waiting, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். why won't you be waiting, why won't you be waiting, நீங்கள் ஏன் காத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள். இப்போ இந்த லெசனோட முடிவில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னதுன்னா, translate the following into English. அதாவது இங்கே 2 வாக்கியங்கள் இருக்குது, இந்த 2 வாக்கியங்களையும் நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் விடலாம். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து நாளை இந்த நேரத்தில் நான் உங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ரெண்டாவது, இப்போது அவள் படித்து கொண்டிருப்பாள், இப்போ அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், நான் கெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், இல்லையா. இப்போ அவள் படிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம டே 15ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.